தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நம்முடைய ஏலகிரி மாவட்டத்தில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த ஏலகிரி இந்த மலையில் எந்த விதமான ஒரு சுற்றுலா தலம் இன்னும் கூடுதலாக வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் தெரிவித்து அதற்கு உண்டான நிதியை நான் பெற்றுத் தருவேன் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் வாக்குறுதியாக இருக்கிறேன். இந்த நம்மளுடைய இந்த ஏலகிரி மலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. உள்ளாட்சி தேர்தல் நடந்தா வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள்லாம் கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே தங்கிட்டு அப்புறம் துணைத் தலைவர் தேர்தல், சேர்மன் தேர்தலாம் சந்திப்பாங்க. இதெல்லாம் நானும் அனுபவப்பட்டிருக்கேன். 2007 கவுன்சிலராக இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா தலைவர், மீண்டும் என்னுடைய மனைவி ஊராட்சி கவுன்சிலராக இருக்காங்க. இப்போ காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வனத்துறை அமைச்சராக மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் அவர்களை என்னை நியமித்திருக்கிறார். அவருக்கு உண்மையாக எப்பொழுதும் உண்மையாக விசுவாசமாக இருப்பேன். என் உயிர் உள்ளவரை, என் மூச்சு இருக்கும் வரை தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் கட்டுப்பட்டு இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நமக்கென்ற எதிர்காலம் இனி நிறைய இருக்கு. நம்முடைய மக்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய எதிர்காலம் இருக்கு. நம்பிருங்க. வாழ்த்துக்கள். இந்த விழாவை, இந்த கோடை விழாவை 2026 சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய அனைத்து நெஞ்சுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சிலர் வந்துட்டு நம்ம யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி வந்துட்டு மக்கள்லாம் ஏமாற்றி ஆருத்ரா ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் பணம்லாம் பறி கொடுத்துட்டு இருக்குதா என்கிட்ட புகார்லாம் வந்திருக்கு. அது விஷயமா நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அவங்களிடம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி அவங்களே வந்துட்டு யார் ஏமாத்தினாங்களோ அவங்ககிட்ட இருந்து சில ப்ராப்பர்ட்டிலாம் பிடித்து ஈரோடு காவல்துறை ஒப்படைச்சிருக்காங்க. அங்க இருக்கிற டிஎஸ்பி நினைக்கிறேன், அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அவர்கிட்ட பேசி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிவாரணம் பெற்றுத் தருமாறு அன்போடு இந்த நேரத்தில் மேடையில் கேட்கறது தவறாக நினைக்க வேணாம். இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.